எங்கட மார்க்கத்துல பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் வழிகாட்டுதல். ஒரு புள்ள பிறந்த உடனே பாருங்க எவ்வளவு கண்ணியமான முறையில 7வது தினத்துல அந்த புள்ளையுடைய தலைமுடியெல்லாம் அழகான முறையில இறக்கி, அந்த தலைமுடியுடைய பாரம் உதாரணமா ஒரு 5 கிராம் ஒரு 10 கிராம் இருந்தா, யாருக்கு வசதியோ 5 கிராம் முடி பாரமாக இருந்தா 5 கிராம் உடைய பொறுமதியில தங்கத்துல அவர் சதக்கா கொடுப்பாரு. வசதி குறைந்தவராக இருந்தா வெள்ளியில சதக்கா கொடுப்பாரு. அதற்கு பின்னால அந்த குழந்தைக்கு நல்ல அழகான பெயரை வைப்பாரு. ஏன் அழகான பெயரை வைக்கிறாரு? ஒரு நாளைக்கு பல தடவை அந்த பெயரை கொண்டு அந்த புள்ள உச்சரிக்கப்படுகின்றார். காலையில வீட்டுல புள்ள தூங்கினா குறைந்தபட்சம் உம்மா வாப்பா 10 தடவை எழுப்பாட்டுவாங்க. மகண்ட மகளுடைய பெயரை சொல்லி குறைந்தபட்சம் 8-10 தடவை எழுப்பாட்டுவாங்க. அதற்கு பின்னாடி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவார்கள். அதற்கு பின்னாடி ஸ்கூல் போனா பல கட்டங்கள்ல மாஸ்டரோ டீச்சரோ அந்த பிள்ளையுடைய பெயர். அதற்கு பின்னாடி திருப்பி வந்தா கிளாஸ் போனா, மதரசா போனா, மக்தப் போனா அதே பிள்ளையுடைய பெயர். மீண்டும் மாலையில வீட்டுக்கு வந்த இரவு படுப்பதற்கு முன்னால பல தடவை. அப்ப நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? நல்ல பெயர்களை வைங்க என்ற ஒரு நாளைக்கு பல தடவை அந்த நல்ல பெயர்கள் உச்சரிக்கப்படும். அதனால பொருள் உள்ள அர்த்தம் உள்ள பெயர்களை வைங்க. சிலவேளை அர்த்தம் மோசமான பெயர்களை நீங்க வச்சீங்கண்டா அந்த மோசமான அர்த்தம் அவருடைய வாழ்க்கையில சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். புகாரில வரக்கூடிய ரிவாயத், ஹதரத் சயீத் இப்னு முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் தாபிஈன்கள்ல மிக முக்கியமான ஒரு அறிஞர். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய அப்பா நபியுடைய சமூகத்திற்கு வருகிறார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய பெயர் என்ன? அவர் சொன்னார், என்னுடைய பெயர் ஹஸன். ஹஸன் ஹஸன் என்றால் கவலை. நாங்க துஆ செய்வோமே, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், கவலையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஸன் என்பது அவ்வளோ நல்ல பெயர் இல்ல. பல் அன்த சஹல், SAHL, பல் அன்த சஹல். சஹல் என்றா சாஃப்டானவர், மிருதுவானவர். அந்த ஹஸன் என்றா கவலையானவர். அதனால நீங்க சஹல் என்று உங்களுக்கு பெயரை வைத்துக் கொண்டால் நல்லது. அவர் கொஞ்சம் பிடிவாதம். அவர் சொன்னாரு, என்னுடைய வாப்பா வைத்த பெயரை யாரு சொன்னாலும் நான் மாற்ற மாட்டேன். என்னுடைய வாப்பா வைத்த பெயரை யாரு வந்து சொன்னாலும் நான் மாற்ற மாட்டேன் என்று அவர் அந்த பெயரில் உறுதியாக இருக்கிறார். அவருடைய மகனுடைய மகன் தான் ஹதரத் சயீத் இப்னு முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ். அவர்கள் கூறுகின்றார்கள், நபி அவர்கள் சொல்லியும் என்னுடைய அப்பா பெயரை மாத்தாததுனால இன்று வரைக்கும் எங்களோட ஃபேமிலியில ஒரே கவலையான விடயம் நடந்து கொண்டே இருக்குது. ஏன்? அப்பா ஹஸன் என்ற பெயரை மாத்தல்ல, ஹஸன் என்ற கவலை. அந்த கவலை அடிக்கடி உச்சரிக்கப்படுவதன் மூலமாக குடும்பத்தில் அடிக்கடி கவலையான விடயம் நடந்து கொண்டே இருக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் எப்படி வைங்க? அர்த்தமுள்ள பெயர்களை வைங்க, நல்ல பெயர்களை வைங்க. சமீபத்தில் நாங்க கேள்விப்பட்டோம், இந்த அளவுக்கு உண்மையோ தெரியா, ஒரு அரபு நாட்டில் ஒரு சகோதரர் அவருடைய பிள்ளைக்கு ஃபேஸ்புக் பேர் வைக்கிறார். ஒரு அரபு நாட்டில் ஒரு ஆள், ஒரு இஸ்லாமிய சகோதரர் தான் பிள்ளைக்கு பெயர் வைக்கிறாங்க ஃபேஸ்புக். சில இடங்கள்ல பெயர் வைக்கப்பட்டிருக்குது மஸ்னா, MAZNA, மஸ்னா. மஸ்னா விபச்சாரம் செய்யும் இடம், கிளப் என்று பொருள். சில நேரத்தில் பொருள்களை பார்க்கிறல்ல, கொஞ்சம் சொல்லுவதற்கு உச்சரிப்புக்கு கொஞ்சம் அழகா இருக்குது. SH வருது, உதாரணமா ஷானியாண்டு வருது, அல்லது உதாரணமா ஜானியாண்டு சொல்லி வருது. கொஞ்சம் பசுந்து அழகாக இருக்குது. ஜானியாண்டா விபச்சாரம் செய்யக்கூடிய பெண், ஷானியாண்டா யுத்தத்துக்கு பாவிக்கிற பெரிய போர் கப்பல். இப்படி நாங்க பார்த்தோம்னா சில வேளை வார்த்தையில கொஞ்சம் அழகாக இருக்கும், அர்த்தங்கள் மோசமாக இருக்கும். இப்ப நபி அவங்க சொன்னாங்க, 7வது தினத்துல நல்ல அழகான பெயர்களை வைங்க, அர்த்தமுள்ள பெயர்களை வைங்க. உங்களுக்கு வசதி இருந்தா அந்த குழந்தைக்கு நீங்க அக்கீக்கா கொடுங்க. ஆண் குழந்தையாக இருந்தா 2 ஆடு, பெண் குழந்தையாக இருந்தா 1 ஆடு. நபி அவர்கள் சொன்னார்கள், குல்லு குலாமின் முர்தஹனுன் பி அகீகத்திஹி. நீங்க அகீகா கொடுப்பதின் மூலமாக அந்த குழந்தை உங்களுக்கு கியாமத் நாள்ல சிபாரிசு செய்யும், பரிந்துரைக்கும். வசதி இருந்தா ஆரம்பத்திலேயே கொடுக்கலாம், வசதி இல்ல காலப்போக்கில பின்னால கொடுக்கலாம்.
அதற்கு பின்னால நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹுவை பற்றி சொல்லுங்க, அல்லாஹுடைய வல்லமையை பற்றி சொல்லுங்க, உங்களுடைய நபியுடைய மஹப்பத்தை சொல்லிக் கொடுங்க. நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸ்.